இந்த சிராஜுக்கு ஸ்ரீலங்கா மேல அப்படி என்னதான் பர்சனல் ப்ராப்ளம் தெரியல, கிடைக்கிற கேப்ல எல்லாம் சம்பவமான்ட்டு வரான். அப்படி என்னென்ன சம்பவம் எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா சிராஜ் பண்ணிருக்காருன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணிங்க ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரிஸ் லைக் திஸ். 2023 ஏசியா கப் ஃபைனல்ல, அது ஒரு ஃபைனல்னே சொல்ல முடியாது, சிராஜ் அந்த மேட்ச்ல 7 ஓவர் போட்டு 21 ரன்ஸ் கொடுத்து 6 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. டோட்டலா ஸ்ரீலங்காவை 50 ரன்ஸுக்கு ஆல் அவுட் பண்றாங்க இந்தியா. அதுவும் சிங்கிள் ஓவர்ல 4 விக்கெட்ஸ். இந்தியா பவுலர் ஒருத்தர் ஓடிஐல ஒரே ஓவர்ல 4 விக்கெட்ஸ் எடுக்கிறது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஜஸ்ட் 16 பால்ஸ்ல 5 விக்கெட்ஸ் எடுத்து சமீண்டா வாஸ் ரெக்கார்டை ஈக்குவல் பண்றாரு. இதுதான் இவர் ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்டா பண்ண ஃபர்ஸ்ட் பெரிய சம்பவம். அதுக்கப்புறம் 2023 வேர்ல்டு கப்ல ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்டா எகைன் சிராஜ் 3 விக்கெட்ஸ் எடுத்து 16 ரன்ஸ் தான் கொடுக்குறாரு. இது செகண்ட் சம்பவம். ஸோ சிராஜ் ஆல்ரெடி ஸ்ரீலங்காக்கு ஒரு பெரிய ஹெட்டேக்கா தான் இருந்திருக்காரு. இப்போ இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா, இந்த டூர்ல பாத்தீங்கன்னா 2 டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்க்கு பிஃபோர் ஒரு வார்ம் கேம் ஆடுவாங்க எப்பவுமே. அந்த வார்ம் கேம் எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் 11 ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 90 ஓவர்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ்ல 45 ஓவர்ஸ். ஸோ டோட்டலா இந்த வார்ம் கேம் வந்து 3 days தான் நடக்கும். ஸோ இந்த வார்ம் கேமையும் விட்டு வைக்கல சிராஜ். இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா பவுலிங்ல சம்பவம் பண்ணாம பேட்டிங்ல சம்பவம் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, லாஸ்ட் டே ஆஃப் மேட்ச் 8 பால்ஸுக்கு 30 ரன்ஸ் அடிக்கணும். சிராஜ் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. ஸோ சிராஜ் என்ன பண்றாருன்னா 8 பால்ஸ்ல 4 6 அடிக்கிறாரு. ஒரு 4 அடிச்சு டோட்டலா 15 பால்ஸ்க்கு 32 ரன்ஸ் அடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணி கொடுக்குறாரு. அதுவும் வார்ம் அப் கேம். இத்தனை நாளா பவுலிங்ல டிஸ்ட்ராய் பண்ணதை பார்த்தாம இப்ப பேட்டிங்லயும் டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸ்ரீலங்காவை. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சோ இதுதான் அவர் பண்ண லாஸ்ட் சம்பவம். இட்ஸ் லிட்டரலி இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கான்னு இல்லாம சிராஜ் வர்சஸ் ஸ்ரீலங்கான்னு போயிட்டு இருக்குது. சோ இந்த 3 சம்பவத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவம் எது?